சென்னை திருவான்மையூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 13.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கான மதிப்பில் 50 விழுக்காடு அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து, அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நிலையில் அதன் கட்டுமான பணிகளை சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருவான்மையூர் உத்தண்டி இடையே உயர்மட்ட பாலம் அமைக்க கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய போதே அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். இந்த பணிக்கான ஒப்பந்தம் பெற்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் பணிகளை தொடங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தேன். அதன்பின் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் பணிகள் தொடங்கப்படவில்லை. தேர்தலுக்கு பிறகு தூய்மையான நிர்வாகத்தை வழங்குவதாக கூறி ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு முந்தைய திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பல ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்ததைப் போல இந்த ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைக்கும் என்று பாமக எதிர்பார்த்தது. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக உயர்மட்ட பாலம் அமைக்கப்படவுள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் மண் ஆய்வு உள்ளிட்ட பணிகளை KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி இந்த உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு தேவையான கர்டர்களை தயாரிப்பதற்காக சென்னை திருவிடந்தையில் வள்ளல் 1000 காணி ஆளவந்தார் நாயகரால் நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட 100 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் முறைகேடுகளுக்கு முந்தைய திமுக அரசு துணைப்போன நிலையில் அதை தாவேக அரசு தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். திருவான்மையூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கடந்த திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அறியும். உயர்மட்ட பாலம் அமைக்க 2100 கோடி ரூபாய் செலவாகும் என KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதில் 1/3 பங்கு, அதாவது 700 கோடி ரூபாய் குறைவாக 1400 கோடி ரூபாயில் அப்பணியை முடித்துத் தருவதாக மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த திலீப் பில்ட்காப் என்ற நிறுவனம் ஒப்பந்த புள்ளி அளித்திருந்தது. ஆனால் அதிக தொகையை குறிப்பிட்டிருந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்க வேண்டும் என்பதற்காக திலீப் பில்காட் நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளியை எந்த காரணமும் கூறாமல் திமுக அரசு நிராகரித்துவிட்டது. பின்னர் KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து திலீப் பில்காப் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான பணி ஆணை வழங்க தடை விதித்தது. இத்தடையை நீக்க திமுக அரசு பல முறை முயன்றும் கூட அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் வழக்கு தொடர்ந்த நிறுவனத்தையே திமுக அரசு விலைக்கு வாங்கிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதனால் உயர்நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் வலிமையான வாதங்களை முன்வைக்காத நிலையில் ஒப்பந்தம் தொடர்பான அரசின் முடிவை எதிர்த்து திலீப் பில்காப் 5 நாட்களில் அரசிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அதன் மீது அடுத்த 10 நாட்களில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் சார்பில் கட்டாயப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து திமுக அரசின் முடிவை மத்திய பிரதேச கட்டுமான நிறுவனம் எதிர்க்காமல் விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பயனாகத்தான் KNR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் ஊழல் வேட்கையால் 1400 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஒப்பந்தம் 2100 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. இதனால் மக்களின் வரிப்பணம் 700 கோடி ரூபாய் வீணாகியுள்ளது. எனவே திருவான்மையூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த ஆணையிட வேண்டும். அதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்தத்தையும் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். மேலும் இதன் பின்னணியில் நடந்த ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள், அதன் பின்னணியில் இருந்த திமுக அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.